அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும். நீங்களே சொல்லிட்டீங்க வெற்றிகரமாக 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து நீங்களே சொல்லிட்டீங்க. ஆக வெற்றிகரமாக 4 ஆண்டை முடித்து 5ஆம் ஆண்டு எடுத்து வைக்கிறோம். ஏற்கனவே நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் எல்லாம் மக்களிடத்தில் நன்றாக போய் சேர்ந்திருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்தில் இன்னும் என்னென்ன திட்டம் நிறைவேற்றப் போகிறோம் என்பதை கடந்த நிதிநிலைக்கு தெரிவித்திருக்கிறோம். அதையெல்லாம் நிறைவேற்றப் போகிறோம். ஆக அந்த 5 ஆண்டையும் முடித்து அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும். சார், மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு சார்? மக்கள் மத்தியில் திமுக ஆட்சி மேல மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு சார்? அது நீங்களே சொல்றீங்களா, வெற்றிகரமாக 4 வருஷம் முடிச்சிருக்கீங்க, 5ஆம் ஆண்டு அடியெடுத்து வைப்போம்னு சொல்லிருக்கீங்க. அதனால வெற்றி முகமாக தான் இருக்கும். நியாயமான விமர்சனம் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவதூறு பரப்புகிற விமர்சனம் இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சார், போர் ஒத்திகை பண்ண போறாங்க, அதை பத்தி பேசிருக்காங்க மத்திய அரசு உங்ககிட்ட? இன்னும் பேசல. சார், நீங்க வந்தீங்கன்னா எப்பவுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்த லெவலுக்கு போவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான டெவலப்மெண்ட் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இயர்ல என்னென்ன சார் பண்ண போறோம்? நம்ம இன்னும் பாருங்க சார், பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கோம் எல்லாம்.